The next topic of the fourth unit is topological sort. So once again, this is another important 8-mark question from the fourth unit, because this is one of the very smallest unit as far as the data structure subject is concerned. ஏன்னா இதில் பிக் கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கிராஃப் ட்ராவர்சல் ஒரு கொஷின், டோபாலஜிக்கல் சார்ட் ரெண்டாவது கொஷின், தென் அப்ளிகேஷன் ஆஃப் கிராஃபில் ஒரு 2 கொஷின் பாசிபிள் இருக்குது. பி ஃப்ராங்காக சொல்லணும்னா ஒரு 4 or 5 கொஷின்ஸ் தான் இதில் பிக் கொஷின்ஸே பாசிபிள். ஸோ அதனால் டோபாலஜிக்கல் சார்ட் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெக்டட் கொஷின் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த fourth unit. Very simple topic also. So first definition, topological sort is an ordering of vertices in a directed acyclic graph such that if there is a path from Vi to Vj, then Vj appears after Vi in the ordering. So definition என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து topological sortக்கு first important thing, it should be a directed acyclic graph. நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். directed graph with no cycle is called directed acyclic graph. அதில் இருக்கிற எல்லா நோட்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we are going to sort. சார்ட்டிங்னு ஒரு தெரியல, இட் இஸ் கோயிங் டு பி ஆர்டரிங். எது ஃபஸ்ட்டு, எது செகண்டு, எது தேர்டு, எது ஃபோர்த்து அப்படின்னு ஆர்டர் பண்ணுறது தான் வந்து சார்ட்டிங். அதில் டைரக்டட் அசைக்ளிக் கிராஃபில் இருக்கிற எல்லா நோட்ஸையும் we are going to sort. அதுக்கு பேர் தான் டோபாலஜிக்கல் சார்ட். அது எப்படி ஆர்டர் பண்ணுறோன்னா, ஒரு வேளை இஃப் தேர் இஸ் எ பாத் ஃப்ரம் விஐ டு விஜே, விஐ விஜே அப்படிங்கிற 2 நோடுக்கு நடுவில் ஒரு பாத் இருக்குது அப்படின்னா, ஆல்வேஸ் விஜே அப்பியர்ஸ் ஆஃப்டர் விஐ. சப்போஸ் இது விஐ, இது விஜே அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 2க்கு நடுவில் ஒரு பாத் இருக்குதுன்னா, which means that Vj appears after Vi. விஐக்கு அப்புறமா தான் அப்பியர் ஆகிருக்கணும் அந்த ஆர்டரில். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா that is called topological sort. So we go for an example. Now we consider one directed acyclic graph. இதில் பார்த்தீங்கன்னா directed graph, இதில் எங்கேயுமே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகிருக்காது. நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா there is no cycle form in this graph. ஸோ சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பரில் பை மிஸ்டேக்னா கூட கிராஃப் கொடுத்துருவாங்க. அதாவது சைக்கிள் இருக்கிற மாதிரியான கிராஃப் கூட பை பிரிண்டிங் மிஸ்டேக்கில் வந்துடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சார்ட் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எல்லா நோடும் சார்ட் ஆகாமல், இப்போ இதில் மொத்தம் 7 நோடு இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு 4 நோட்லேயே ஸ்டாப் ஆகிரும். அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இந்த கிராஃப் வந்து ஏதோ சம் மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். ஸோ யூ டோன்ட் பாதர் அபவுட் தட். எது வரைக்கும் உங்களால் சார்ட் பண்ண முடியுதோ சார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியுது டைரக்டட் அசைக்ளிக் கிராஃபானு. மேனுவலாக பார்த்தாவே தெரியும். சைக்கிள் எங்கேயும் ஃபார்ம் ஆகலைன்னா தட் இஸ் எஸ் டைரக்டட் அசைக்ளிக் கிராஃப். மோஸ்ட்லி கரெக்டாக தான் கொடுப்பாங்க. பை மிஸ்டேக்குன்னு கொடுத்தா யூ டோன்ட் கெட் ஒரி, கண்டிப்பாக கிரேஸ் மார்க் கொடுத்துருவாங்க அப்படி ஒரு தப்பாக கிராஃப் கொடுத்துருந்தா. நவ் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங், ஆல்வேஸ் வி ஹாவ் டு ட்ரா திஸ் டேபிள். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதில் முக்கியமான பார்ட்டே வந்து இந்த டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான். என்னென்னா, வேர்டெக்ஸ் இன் டிகிரி. வேர்டெக்ஸ் இதில் மொத்தம் 7 வேர்டெக்ஸ் இருக்கு இல்லையா. 7 வேர்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா V1, V2, V3, V4, V5, V6, V7. இதோட இன்டிகிரியை கால்குலேட் பண்ணணும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்டிகிரினா என்ன, அவுட் டிகிரினா என்ன. நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன்சிடென்ட் ஆன் தி பர்டிகுலர் நோட் வந்து இன்டிகிரி. நம்பர் ஆஃப் எட்ஜஸ் அவுட்வர்ட்ஸ் ஃப்ரம் தட் பர்டிகுலர் நோடு வந்து அவுட் டிகிரி. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா V1 எடுத்துக்கோம். V1 எத்தனை எட்ஜஸ் வந்து அதோட இன்சிடெண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இன்சிடெண்ட் ஆகலை. அப்போ 0 இஸ் த இன்டிகிரி. சிமிலரி ஃபார் V2 0. V3 ஒரு எட்ஜ் மட்டும்தான் இன்சிடெண்ட் ஆகுது. ஸோ அப்போ 1. V4 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்ஜும் 2 எட்ஜு வந்து அதோட இன்சிடெண்ட் ஆகுது. அப்போ 2 இன்டிகிரி. V5 1 2 3 4 4 எட்ஜஸ் இன்சிடெண்ட் ஆகுது. ஸோ அப்போ 4 தான் இன்டிகிரி. V6 ஒன்லி 2, அப்போ 2. V7 3 இன்டிகிரி, 3 இன்சிடெண்ட் நடக்குது. ஸோ 3 இன்டிகிரி. ஸோ இதுதான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நீங்கள் செய்ய வேண்டியது. வெரி கேர்ஃபுல்லாக யூ ஹாவ் டு கால்குலேட் த இன்டிகிரி. இதை கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா யுவர் 50% ஆஃப் த டாஸ்க் இஸ் ஓவர். தென் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா,
எதுலெல்லாம் வந்து இன்டிகிரி 0ன்னு இருக்குதோ, எந்தெந்த நோடுக்கெல்லாம் 0ன்னு இன்டிகிரி இருக்குதோ அது எல்லாத்தையும் வந்து என்னோடய க்யூவில் இன்சர்ட் பண்ணணும். NQ. ஸோ ஒன்ஸ் அகெயின் திஸ் இஸ் அன் அப்ளிகேஷன் ஆஃப் எ க்யூ. க்யூவோட அப்ளிகேஷனில் டோபாலஜிக்கல் ஆர்டரிங்கும் ஒன்று. எப்படி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து க்யூவோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் சொன்னோமோ, அதே மாதிரி டோபாலஜிக்கல் ஆர்டரிங்கும் வந்து பார்த்திங்கன்னா க்யூவோட ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன். ஸோ எதெல்லாம் இன்டிகிரி 0வாக இருக்கோ அதை வந்து NQ பண்ணிவிட்டு தென் வாட் நெக்ஸ்ட், க்யூவில் பார்த்திங்கன்னா இப்போ V1 V2 தான் இருக்கும். இப்போ ஆஸ் ஆஃப் நோ டோபாலஜிக்கல் ஆர்டர் என்னென்னா ஒன்றும் கிடையாது, நத்திங், இட் இஸ் எம்டி. இது ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து தான் வி கேன் கெட் த ஆர்டர். இப்போ என்ன பண்ணணுன்னா பிஎஃப்எஸ் டிஎஃப்எஸ் மாதிரியே தான் பாப் புஷ் டிஎஃப்எஸில், அதே மாதிரி பிஎஃப்எஸில் டிக்யூ என்க்யூ இதே ப்ராசஸ் தான் செய்ய போகிறோம். இப்போ வி ஆர் கோயிங் டு டிக்யூ. இதில் டிக்யூ பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? விச் ஒன் வில் பி டிக்யூ ஃபஸ்ட்டு V1 இன்சர்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் V2 NQ பண்ணியிருக்கோம். அப்போ எது முதல்ல டிக்யூ ஆகும்? ஆப்வியஸ்லி V1 தான் டிக்யூ ஆகும், பிகாஸ் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஸோ அப்போ V1 தான் இப்போ எனக்கு க்யூவில் ஸ்டார்டிங்கில் இருக்குது. அதை என்ன பண்ணும்? ஐ ஹாவ் டு டிக்யூ பண்ணும். டிக்யூன்னு என்ன? ஜஸ்ட்டு க்யூலேருந்து ரிமூவ் பண்ணுறேன். க்யூலேருந்து ரிமூவ் பண்ணும்போது இம்மீடியட்லி நான் என்ன பண்ணால் என்னோடய கிராஃபில் V1 நான் டெலீட் பண்ணிவிட்டு அதோட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா எட்ஜஸையும் நான் ரிமூவ் பண்ணுவேன். ஐ திங்க் யூ ஹோப் அண்டர்ஸ்டாண்ட். டிக்யூ பண்ணுறோம், அதோட அட்டாச் ஆகிருக்கிற எல்லா எட்ஜஸையும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணால் வி கேன் கெட் திஸ் டயக்ராம். இப்போ டோபாலஜிக்கல் ஆர்டர் என்னென்னா அந்த V1 தான் என்னோடய டோபாலஜிக்கல் ஆர்டர். டிக்யூ பண்ணுறது தான் என்னோடய டோபாலஜிக்கல் ஆர்டர். நவ் ஒன்ஸ் அகெயின் ஐ ஹாவ் டு கால்குலேட் த இன்டிகிரி ஃபார் ஆல் த ரிமைனிங் வேர்டெக்ஸ். இப்போ V1 நான் ரிமூவ் பண்ணியாச்சு, ஸோ அது வந்து டேஷ். இதுதான் இப்போ என்னோட ஆல்ரெடி ஐ காட் த ஆன்சர். ஒன்ஸ் அகெயின் ஐ ஹேவ் டு கால்குலேட் த இன்டிகிரி. இப்போ வாட் இஸ் இன்டிகிரி ஃபார் V2? அகெயின் 0. V3 1, V4 1, V5 1 2 3, V6 2, V7 2. இப்போ என்ன பண்ணோம்? முன்ன சொன்ன மாதிரி தான் இதில் இருக்கிற 0ன்னு இருக்கிற வேர்டெக்ஸ் எல்லாம் நான் வந்து NQ பண்ணணும் க்யூக்கு. இப்போ 0ன்னு என்ன இருக்குது? V2 மட்டும்தான் இருக்குது. பட் V2 ஆல்ரெடி நான் க்யூவில் தான் இருக்குது. ஸோ அதனால் NQ பண்ணுறதுக்கு நத்திங். தெர் இஸ் நோ நியூ வேர்டெக்ஸ் டு NQ இன்டு த க்யூ, பிகாஸ் ஆல்ரெடி V2 க்யூவில் தான் இருக்குது. வாட் இஸ் க்யூ ஆஸ் ஆஃப் நவ்? V1 ஆல்ரெடி டிக்யூ பண்ணியாச்சு. அப்போ க்யூவில் என்ன இருக்கும்? V2 மட்டும்தான் இருக்கும். ஏன்னா V1 தான் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்ல. இப்போ க்யூவில் என்ன இருக்கும்? V2 மட்டும்தான் இருக்கும். இப்போ வாட் வி ஹாவ் டு டூ? வாட் நெக்ஸ்ட்? V2வை நான் டிக்யூ பண்ண வேண்டியது தான். ஏன்னா V2 தான் க்யூவில் இருக்கிற ஒரே எலிமெண்ட், அதை தான் டிக்யூ பண்ணி ஆகணும். ஸோ டிக்யூ V2ன்னு என்ன பண்ணுறது? V2வை நான் ரிமூவ் பண்ணியாச்சு, அதோட கனெக்ட் ஆகிருக்கிற எல்லா எட்ஜஸையும் நான் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வாட் இஸ் மை டோபாலஜிக்கல் சார்ட்? V2 இஸ் மை another element. So V1 next இப்போ V2. Whenever DQ that will be as a one of the answer. இப்போ once again I have to calculate the integrity of the remaining nodes. இப்போ what is the integrity for V3? 0. V4 only 1. V5 2. V6 only 1. V7 2. So what is the next step? We have to NQ what are all the nodes whose integrity is 0. இப்போ இதில் integrity 0 இருக்கிறது என்ன? V3 மட்டும்தான் with integrity 0. அப்போ அதை நான் என்ன பண்ணணும்? I have to NQ V3யை NQ பண்ணணும். இப்போ NQ பண்ணால் what is my Q? V3 மட்டும்தான். ஏன்னா ஆல்ரெடி இந்த V2 நான் DQ பண்ணியாச்சு. ஸோ இப்போ Q எம்டியாக தான் இருக்கும். எம்டியாக இருக்கிற Qவில் நான் இப்போ என்ன இன்சர்ட் பண்ணியிருக்கேன்? V3 இன்சர்ட் பண்ணியிருக்கேன். Now the Q is consisting of only one node called V3. இப்போ வாட் இஸ் இதே 4 ஸ்டெப்பு தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ டிக்யூ, இப்போ டிக்யூ பண்ணால் எது டிக்யூ ஆகும்? V3 தான் டிக்யூ ஆகும். இப்போ V3 டிக்யூ பண்ண என்ன பண்ணுறது? V3யை நான் ரிமூவ் பண்ணிடுவேன், அதனோட எட்ஜஸை ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ திஸ் இஸ் மை ஆன்சர். தென் வாட் இஸ் மை டோபாலஜிக்கல் சார்ட்? V1, V2, now added V3. Now I calculate the integrity for the remaining vertex. V1, V2, V3 dash, already it is in this topological order. What is the integrity for remaining nodes? V4 0,
v5 1, v6 only 1, v7 it is 2. What next? What is the node whose integer is 0? v4. It should be n cube. இப்போ n cube பண்ணா what is my q? v3 இருந்தது delete பண்ணியாச்சு. இப்போ v4 நான் n cube பண்ணியிருக்கேன். So q is v4. So again next step, அடுத்ததுல என்ன பண்ணணும்? dq. Which one is going to be dq? v4. v4 dq பண்ணா it is removed, edge is removed. So what is my new graph? This is my new graph after deleting v4. What is my topological order? v1, v2, v3, v4. Now calculate the integer for the remaining vertex. So what is for v5? 0, v6 1, v7 2. Now this is the node whose integer is 0 now. It should be n cube. After n cube v5, what is my q? Only v5. Now what is our next step? We have to dq. dq which one? v5 is the ஒரே ஒரு நோடு தான் இப்போ q-ல இருக்குது. So v5 is going to be removed. So v5 remove பண்ணா v5 remove ஆயிரும், அதனோட edges-உம் remove ஆயிரும். Now what is my new graph? This is my graph. Now what is my topological order? v5 is added into the existing order. So v1, v2, v3, v4, v5. Now we have to calculate the integer for the remaining nodes. So what is integer for v6? 0, v7 it is 1. So v6 is the new node whose integer is 0. It should be n cube. So what is my q now? Only v6 is available. So what is the next step? We have to dq, which is going to be dq'd. v6 தான் இப்போ q-ல இருக்கிற ஒரே element. So that is going to be deleted. So அப்போ this is going to be removed and the edge is going to be removed. Now what is my graph? This is my graph. The topological order is v6 added. What is the integer of the existing graph? Only v7 whose integer is 0. It should be n cubed into the q. So n cube v7. So what is my q now? v7. What next? We have to dq the element. So which is going to be dq'd? Only v7 is available in q. So v7 is going to be dq. There is no edges connected. Now dq v7, the graph is empty. What is my topological order? v7 is added into the list. Now what is my table? All the 7 nodes are removed from the graph. Now this is my answer. Fortunately இங்கே பார்த்தீங்கன்னா v1, v2, v3, v4, v5, v6, v7 வந்துருச்சு. அதனால் நீ எல்லா டைம் இப்படி தான் ஆன்சர் வரும்னு நினச்சிக்காதீங்க. ஜஸ்ட் an example. Now the algorithm for this topological sort வந்து இதுதான். Step 1 integer calculate பண்ணுறோம். 0 integer இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணணும்? n cube பண்ண சொல்லியிருந்தோம். Then q empty ஆகிற வரைக்கும் இந்த 4th step 5th step நான் செய்யணும். என்னன்னா q-ல இருக்கிற ஃப்ரண்ட்டில் இருக்கிற நோட முதல்ல ரிமூவ் பண்ணணும். அதாவது dq பண்ணுறோம். dq பண்ணிட்டு ஃப்ரண்ட் வந்து இஸ் ஈக்குவல் டு ஏன்னா dq பண்ணாவே ஃப்ரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரண்ட் ப்ளஸ் 1. இப்போ என்ன பண்ணணும்? delete the edges from n to m by setting integer of m is equal to integer of m minus 1. அதை ரிமூவ் பண்ணுறதுனால அந்த இன்டிகிரியோட ஒவ்வொன்றும் லெஸ் ஆகும் இல்லையா? ஜென்ரலாக அந்த நோடை நீங்கள் எட்ஜை delete பண்ணினா அந்த எட்ஜ் எதோட கனெக்ட் ஆகிருக்குதோ அந்த கனெக்ட் ஆகிருக்கிற பர்டிகுலர் நோடோட இன்டிகிரி அஃபெக்ட் ஆகும். ஸோ என்ன -1 ஆகும். ஆஃப்டர் அப்டேட்டிங் இன்டிகிரி, இஃப் இன்டிகிரி 0 வரந்தால் என்ன பண்ணுறோம்? இட் இஸ் என்க்யூட் இன்ட்டு த க்யூவில் என்க்யூப் பண்ணுறோம் நியூ எலிமெண்ட்டை. திரும்ப இந்த ஸ்டெப்பை செஞ்சுட்டே இருந்தோம்னா ஃபைனலி வி கேன் கெட் த ஆன்சர்.